கைஸ் நம்ம ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா கேலிக்கெட்டில் வந்து பயங்கர பிஸியாக போயிட்டு இருந்துச்சு. அந்த ஷெட்யூலோட ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகி இப்போ பயங்கரமாக வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து நம்ம கேரள பொதுப்பணி அமைச்சரான முகமது ரியாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர்களை மீட் பண்ணியிருக்காரு ஜெயிலர் 2 செட்ஸில். தலைவர் கூட பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து பயங்கரமாக வந்து அது சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி பயங்கரமாக வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெல்சனோட ஒரு ரீசெண்டான ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் செட்லேருந்து ஷேர் ஆயிருக்கு. ஸோ ஒரு டார்க்கஸ்ட் மோடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணி விட்டுருக்காரு நெல்சன். அந்த ஃபோட்டோ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வெறித்தனமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சுராஜ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ ஏகப்பட்ட மலையாள ஸ்டார் கேஸ்ட்டை வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஜெயிலர் 2 படத்தில். இப்போ ரீசெண்டாக வந்து சுராஜ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மோகன்லாலும் இந்த படத்தில் இருக்காரு அப்புறம் நியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ வந்து இது மலையாள ஃபிலிமாவே மாறிடும் அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா தலைவர் ஃபேன்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் அந்த ஒரு விஷயத்தை போட்டு ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கேமியோஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க படத்தில். வெறித்தனமான வித்தியாசமான கேமியோஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங் வந்து கேலிக்கெட் அந்த ஷெட்யூல் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. கேலிக்கெட் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுக்கப்புறமா எந்த இடத்துல வந்து பிளான் பண்ணுறாங்க அடுத்த ஷெட்யூல் அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேலிக்கெட் ஒரு பக்கம், அதே மாதிரி படத்தில் நிறைய மலையாள ஸ்டார் கேஸ்ட்லாம் இருக்கிறதுனால ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மலையாள படம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஷூர் ஷாட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியா படமாக ரெடி ஆகிட்டு இருக்கு ஜெயிலர் 2. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து ஜெயிலர் 2 படத்தில் என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் சினிமா பற்றி இன்ட்ரெஸ்ட் தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.